போற கதை அம்மாவின் மூக்கு கண்ணாடி. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி வீட்டில் ஒரு பொண்ணும் அது அவங்களோட நாய்க்குட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ யாரோ கத்துனாங்க, ஐயோ என் கண்ணாடி அப்படின்னு கத்துனாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னது சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தாங்க. அது பார்த்தா அவங்க அம்மா தான் கத்துறாங்க. அதனால சொன்னாங்க ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு கத்துனாங்க. அப்புறம் ஒரு சோபாவுக்கு அடியில் போய் பார்த்தாங்க. அதில் ஒரு சாவி மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறமா வெளியில் ஜன்னலை எட்டி பார்க்குறாங்க. அவங்க ஒரு புறா தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. பாருங்களேன், கண்ணை குறுன்னு வச்சிருக்கு. அப்புறமா டிராவா தான் திறந்து பார்த்தாங்க. அவங்க ஒன்றில் வெறும் முட்டாய் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சோகமாக போய் ஒரு பெட்டி இருந்துச்சு. அது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதேமாரி நிறைய பூனை 5 பூனை படுத்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறமா செல்ஃபில் பார்த்தாங்க. செல்ஃபில் பார்க்கும்போது பூச்செடி தான் இருந்துச்சு. அதை பார்த்து சோகமாக போயிட்டாங்க. அப்புறமா சேர் மேலே ஏறி பார்த்தாங்க. சேர் மேலேயும் ஒன்றுமே இல்லை. அப்புறமா அந்த சாப்பிட்ற டைனிங் டேபிள் இருக்குல்ல, அதில் பார்த்தாங்க. அங்கேயும் ஒன்றுமே இல்லை, பைய தான் இருந்துச்சு. அப்புறமா அம்மாவோட கோட்டு இருந்துச்சு. அதில் என்ன இருக்குன்னு என்னங்க பாருங்க, இங்கே சாவி எதுவுமே இல்லை அதில். அதனால் கண்ணாடி இல்லை. அதனால் அப்புறமா சத்தம் அவங்க அம்மா வெளியே போகிறத பார்த்தாங்க. என்னடா இது, அந்த நாய்க்குட்டி பார்த்து அம்மா போகிறதுனால ஒன்று குறைச்சிச்சு. அதை அந்த பண்ணு பார்த்துட்டா. அப்புறமா அவங்க அம்மா தலை மேலேயே வச்சு கண்ணாடியே பார்த்ததுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்தாங்க. இங்கே வர இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சிரித்தாங்க. இதேமாரி நீங்களும் புக்கு படிக்கணும்னா, புக்கு இல்லைன்னா உங்கள்கிட்ட லைப்ரரி போய் பாருங்கள், நிறைய புக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிச்சுக்காங்க. நன்றி.